செட் ஆகாது. பஸ் நான் ரீஜனை கம்ப்ளீட்டாக 4 அண்டு வரும்போது 3ல் யூஸ் பண்ணேன். ஸோ நான் ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன். என்னென்னா, ஏர் மோடில் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 4 அண்ட் லெவல் 3 வரைக்கும் வச்சு ஓட்டலாம். ஓகேங்களா? ஏர் மோடில் அந்த ரீஜனை வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுது. ஏர் மோடு, ரைட் மோடு ரெண்டுத்துலேயுமே. நீங்கள் சோனிக் மோடையும் ஏர் மோடையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஹை மோடு, நீங்கள் ஹையர் மோட் போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடை வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் லெவல் 2க்கு வச்சுக்கோங்க. அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஜெர்க் எஃபெக்ட் காமிக்குதுல்ல, வண்டியில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸை திருப்பி ரிட்டர்ன் வாங்குறீங்களா, அது ஒரு மாதிரி ஜெர்க்கி எஃபெக்டாக இருக்குது. சில இடத்துல ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது டப்புன்னு நீங்கள் ஆக்சலேஷன் கட் ஆகும்போது அப்படி இப்படி பிடிச்ச ஒரு இழுக்குதுல்ல, அந்த எஃபெக்ட் வந்து சோனிக் மோடில் வித் லெவல் 3 லெவல் 4 இருக்கு. லெவல் 2ல் வச்சுட்டிங்கன்னா மேபி அந்த எஃபெக்டை கொஞ்சம் குறைச்சி விடும். ஓகேங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரீஜனுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மிச்சபடி நான் இப்போ ஓட்டினது பாருங்க எவ்வளோ 9.4, ஆனால் குறைஞ்சது பாருங்க 4% தான் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த ரீஜனோட எஃபெக்ட் இங்கே நல்லா தெரியுது பாருங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஃபுல்லாக நான் ஓட்டின டிராஃபிக் தான், டிராஃபிக்கில் ஓட்டும் போது ரீஜன் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணதுனால பிரேக்கிங்குமே எனக்கு ஈஸியாக இருந்தது. பிரேக்கிங் வந்து என்னென்னா அவ்வளோ எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ மூவிங்கில் ஒரு கார் பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்கன்னா ரீஜன்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டலாம். அதுக்கு நீங்கள் பிரேக்கிங் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பிரேக் ஷூவும் சீக்கிரமாக போகாது, வண்டியும் உங்களுக்கு வந்து நிறைய மைலேஜ் கொடுக்கும். இப்போ இந்த மைலேஜ் படி பார்த்தீங்கன்னா 200 கன்ஃபார்ம். ஆனால் நான் ஓட்டினது எல்லாமே ஹை மோடில் தான். சோனிக் மோடே நல்லா தான் இருக்குது, தேவைப்படல. நான் என்ன இப்போ நான் சோனிக் எக்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான். உங்களுக்கு வந்து ஸ்பீடு தான். இப்போ இந்த ஒரு ரோட்டில் நான் ஸ்பீடை போய் நான் ட்ரை பண்ண முடியுமா? இந்த ரோட்டில் நான் ஸ்பீடில் ட்ரை பண்ணேன்னா உங்கள் வண்டி ஆர்எஸ்சியில் இன்சூரன்ஸுக்கு தான் கொடுக்கணும். பட் ஸ்பீடை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, நமக்கு இந்த வண்டியில் எந்தளவுக்கு எஃபிஷியன்சி கொடுக்குது, மோட்டர் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி எப்படி நீங்கள் ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி கொடுக்க போகுது.